அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெருவாரியான கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றன. அங்கு ராசியின் அதிபதியான சூரியன் இந்த ஏப்ரல் மாதத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முதன்மையாக அமையக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி
திரும்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் விளம்பரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் விளம்பர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் விளம்பர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யா காரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடியே அனுகூலமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் பார்க்கப்படுகிறது. ஆதாயம் குறைந்து வந்த விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்தி ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் பெருவாரியான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விளக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய கிரக மாறுதல் என்பது முற்றிலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை துரிதமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. எனவே எடுத்த முயற்சியில் வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கை நழுவி சென்று விட்டது, பாதியிலே பணி நின்று விட்டது என்று பல மனக்குழப்பத்துடன் இருந்த உங்களுக்கு அவை அனைத்திலும் தொடர்பு பெறக்கூடிய வகையில், வளர்ச்சி காணக்கூடிய வகையில், முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் சில அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அதிக வேதனையை சந்தித்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் பிறக்கும். வேலையாக சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகும் இந்த மாதத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பாக்கியத்தை நோக்கி முக்கூட்டு கிரகநிலைகள் நகர்வதால் திருப்திகரமாக தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை அடுக்கடுக்காக மேற்கொள்வதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே அமைகிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சியில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இணைந்திருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ராசிக்கு சகாயமற்றவராக சனி இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவருடன் இணைந்திருப்பதால் திட்டமிட்டு எந்த பணியையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு சற்று நிதானத்துடன் பணிகளை செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் சனி செவ்வாயின் சேர்க்கை இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக அதிக கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றியை உறுதி செய்வதோடு இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில், வியாபாரம் போன்றவற்றில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வளர்ச்சி
நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காணும் தருணமாக இந்த வேலை உறுதியாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனி பகவான் வழிபாடு பல சிரமங்களை தவிர்த்து அமோகமான நன்மையை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.